ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்டில் நீட் சம்பந்தமான கேஸஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. எல்லா கேஸஸுமே சுப்ரீம் கோர்ட் ஜூலை 18 விசாரிக்கிறதா ஒத்தி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் என்டிஏ ஹைகோர்ட்ஸில் நீட் சம்பந்தமாக தொடரப்பட்ட எல்லா வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே மாற்றி ஜூலை 18 அதை சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை ஏற்றுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அது சம்பந்தமாக 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியும் இன்றைக்கி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ தட் ஜூலை 18 எல்லா வழக்குகளும் நீட் சம்பந்தமான அத்தனை வழக்குகளும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்படும். அதில் நீட் யூஜி 2024க்கு ரீடெஸ்ட் உண்டா இல்லையா அப்படிங்கிற வழக்கு தான் முதன்மையாக விசாரிக்கப்பட்டு அது என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஜூலை 3rd வீக்கில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 3rd வீக் முடிக்கிறதுக்கு நமக்கு ஜூலை 21st வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ தட் அதற்கு முன்னாடி ஜூலை 18 கேஸை பொறுத்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது முடிவு செய்யப்படும். நன்றி.